அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்று 3/3/2025 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு முழுவதும் அரசு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. அந்த பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ கண்மணிகள் அனைவரும் தாங்கள் நினைத்த மதிப்பெண்ணோடு அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டுமாய் அன்போடு வாழ்த்துக்கிறது உங்கள் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதை வலைதளம் வலையொலிகள். இன்னைக்கு இந்த காணொலியில நீங்க பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேவையான ஒரு முக்கியமான ஒரு காணொலி தான். அந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுடைய கல்வி விதிகளின் சார்பாக ஒரு அரசு மாதிரி வினாத்தாள் வெளியிட்டுக்கிறோம். இப்போ இன்னைக்கு 2வது அரசு மாதிரி வினாத்தாள் 2 வெளியிடுறோம். 3வது இன்னைக்கு சாயந்தரமே வெளியிட்டுருவோம். அது இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 4வது திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த 4வது திருப்புதல் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின்ஸ், இந்த அரசு பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் 1, அரசு மாதிரி பொதுத் தேர்வு வினாத்தாள் 2, அரசு பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் 3, இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் படித்தா போதும். அதனால இந்த 3 கேள்வி நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த நாட்கள் 1.5 நாள் இருக்குது. இன்னைக்கு நாளை விட்டுருங்க. இந்த 1.5 நாளில் அந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 4th ரிவிஷன் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனுக்காக மட்டும் போடல, பொது தேர்வை நோக்கி தான் இதை வடிவச்சுக்கிறோம். பெரும்பாலான கொஸ்டின்ஸ், முக்கிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி, இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுக்குற 6 கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் 2, இந்த கொஸ்டின் பேப்பருடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 வினாத்தாள்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த 6 வினாத்தாளும் வந்துடும். நம்ம இந்த 6 வினாத்தாளையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து பயிற்சி மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல 15 1 மார்க்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே மொழித்திறன் பயிற்சியிலேருந்து ஒரு முதல் 1 மார்க் கொடுத்துருக்குறோம். அடுத்து பாருங்கள், 2வது புக் பேக்கு, 3வது புக்கின் கொஸ்டின்னு, 4வது புக்கின் கொஸ்டின்னு, 5வது திருக்குறள் வினா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரி 1 மார்க் வேணால் வரலாம். இங்கே பாருங்கள், இந்த குறளில் பயின்றோர் மணியை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எதுகை மோனை சொற்கள், ஓம உறுப்புகள், பொருள்கள், இது எல்லாமே கேட்பாங்க. திருக்குறளை நீங்கள் ஆன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. இது மாதிரி இருக்கிறது தான் வெளிப்படையாக இருக்கிறது கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றிய ஆண்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், 7 எறும்புதன் கையால் என்சான், இது பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி. அடுத்து பூக்கை குவித்து, இது பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. அடுத்து கவியரங்குகளே, இது பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின். 10 மேன்மை தர மரம் என்பது புக் பேக்கு. அடுத்து பாருங்கள், 11 ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை ஒரு 5 கேள்வி தான் வச்சுருப்போம். ஆனால் உங்களுக்கு பப்ளிக்கில் 6 கொஸ்டின் மேலே வரும். நீங்கள் 45 1 மார்க் நல்லா கோத்ரூ நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்துடும். அடுத்து பாருங்கள், பாடலடி வினாக்கள் பார்த்தீங்கன்னா இது பூத்தொடுத்தல் அப்படிங்கிற பாடத்தில் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 கேள்விகள். இது வரைக்கும் இந்த கவிதையை பாடலடி வினாக்களை கொடுக்கல, காற்றே வாக்கு கொடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு கவிதையை நான் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்க, அதில் ஒரு 4 கேள்வி. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது, பாடல் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள், கவிதை இடம்பெற்ற நூல், கவிதையின் ஆசிரியர். அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்க, 2 மார்க்கில் செய்யுள் மற்றும் உரைநடை குழுவினால் இதில் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் யாவை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வியும் திருக்குறளும் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ திருக்குறளுக்கு இதுலேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். அடுத்து பிரிவு 2ல் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள். இதில் பார்த்தீங்கன்னா சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. ஏற்கனவே காணடையை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது வருந்தாமரை அப்படிங்கிறது. இது ஒரு பொருளை வச்சு நீங்கள் எழுதணும். அடுத்து தடித்த தொடர்களின் வகைகளை எழுதுக. அடுத்து பாருங்க, பகுபதுறுப்பு இலக்கணம். அடுத்தது குறள் வெண்பாவின் இலக்கணம் எழுதி சான்றிருக்க. ஸோ இதுலேயும் ஒரு இலக்கண கொஸ்டின் வச்சுக்கிறோம். அதே மாதிரி பிரிவு 2ல் இலக்கண கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த
இன்னிசையில் அப்படி ஒரு கேள்வி வரும், அளபடை ஒன்று வரும், அதே மாதிரி எய்துவர் எய்தாப்பள்ளி ஒன்று வரும். இந்த மாதிரி திருக்குறள் சார்ந்த 2 மார்க்ஸையும் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பு விடைகள் எத்தனை ஏற்படும், அவையாவை. அடுத்து மரபுதொருக்கான பொருள் வந்து தொடரில் அமைத்து எழுதுக. இதுக்கான பொருளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தொடரில் அமைத்து எழுதலாம். அடுத்து செவி மாற்றத்திறனுக்கான ஒரு மாற்று வினா. அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்து 3 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் இருந்து 2 கூறுக. அடுத்து உரைப்பத்தியை பற்றி வினாக்களுக்கு விடையளிக்க. அடுத்து தமிழனை வாழ்த்திற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை. ஆக்சுவலா இது வந்து செயல் சிறுவனா, நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், தமிழ் சொல்வளத்துக்காக இதை வச்சுக்கிறேன். நீங்க இதையும் படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, செயல் சிறுவனால இதுலயும் பாருங்க, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணம் நமக்கும் பொறுத்தது குறள் வழி விளக்குக. இங்க ஒரு இலக்கண கேள்வி வச்சுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இலக்கண திருக்குறள் கேள்வி வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறோம். அடுத்து ஏர் புதிதா என்ற கவிதையில், இது புக் பேக் கொஸ்டின். அடுத்து சிறுதாம் என தொடங்கும் முல்லைப்பாட்டு பாடல். அடுத்து நவமன் என தொடங்கும் தேம்பாவணி பாடல். அடுத்து பாருங்க, தன்மை அணியை விளக்கி அதன் வகைகளை கூறுக. அடுத்து வேலோடு நின்றான் இடி என்றது போலும் போலோடு நின்றான் பயின்றதுள்ள அணியை விளக்க. வன்கண் குடிகாத்தல் சுற்றர்கள் ஆழ்வினையோடு 5 மாண்டது அமைச்சு குரட்பாவின் அழகிட்டு வைப்படுத்துது. ஸோ இதில் 2 திருக்குறள் சார்ந்த வினாக்கள் வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, 5 மார்க் கொஸ்டின் பகுதி 4ல் வந்து கருணையன் தன் தாய் மறைவிற்கு செயல் நெடுவினா. அடுத்து பாருங்க, முயற்சியே பெருமை தரும் என்பதை உணர்த்தும் கருத்தினை ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரம் வழியாக வள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்களை எழுதுக. ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், திருக்குறள் கொஸ்டின் தான், ஆனால் கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை, இது வந்து புக் பேக்கு. மேல்நிலை வகுப்பு செய்வதற்கு தேவைப்படும் மாற்றுச் சான்றுகளை பெற வேண்டி உன் தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. அதாவது நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 11th சேருவீங்க இல்லையா, இந்த 11th சேர்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு டிசி, உங்களுடைய டிசி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத உங்கள் தலைமை ஆசிரியருக்கு நீங்கள் ஒரு விண்ணப்பமாக எழுதணும். இது வந்து ஒரு அலுவலக கடிதம். அடுத்து பாருங்க, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த ஒரு படம் தான். ஸோ இதுலேயும் ஒரு திருக்குறள் வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு படிவம், இது என்ன படிவங்கிறது பார்த்து நீங்கள் அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, 42வது கேள்வி நிற்க அதற்கு தக. 6வது இயல்ல இருந்து கலைஞர் பாடத்துல வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்து உரைப்பற்றியை படித்து வினாக்கக்கூடிய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பருடைய அந்த கம்பராமாயணத்தை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நூற்று கொடுக்குறோம். இதையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரைப்பத்தியில் உங்களுக்கு இது வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கொடுத்துக்கிற அல்லது கேள்விகள் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. சாய்ஸை விட்டு இப்போ சாய்ஸ் இல்லாமல் இதை படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதிலேருந்து ஏதாவது 1-2 நம்மளுடைய 4th ரிவிஷனுக்கு வரலாம். அடுத்து பாருங்க, நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு, இந்த மாணவப்பருவம் நாட்டுப்பற்றும். அதே மாதிரி பாருங்க, காற்று பேசியது போல நிலம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல ஒரு தடவை கேட்டதாங்க கொஸ்டின், அதனால இதை வச்சுக்கிறேன். அதே மாதிரி குறிப்புகளை கொண்டு உறுப்பக்களவில் நாடகம் எழுதுக. இந்த இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடம் வந்து இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி தான். அடுத்து பாருங்க, தன் கலைவரத்தை தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பரியது என்பதை பாய்ச்சல் கதையின் மூலம் விவரிக்க. பாய்ச்சல் கதையும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொதுக்கற்றை வந்து விண்வெளியும் கல்பனா சாவ்லா குறிப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, போதையில்லா புது உலகை படைப்போம் என்ற தலைப்பில் கற்று எழுதுக. இதுல குறிப்புகள் கொடுத்துக்கிறாங்க. மாணவர்களே, இதுதான் 2வது அரசு பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் 2. இது வந்து நீங்க சேலம் மாவட்டம் நடக்கக்கூடிய 4வது திருக்குறள் தேர்வுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம 3 கொஸ்டின் போட போறோம். முன்னையே ஃபர்ஸ்டே 1 போட்டோம், இப்போ 2வது, அடுத்து 3வது ஒன்று இன்னைக்கு சாயந்தரத்துல உங்களுக்கு வந்துடும். அதனால கண்டிப்பா இந்த 3ஐயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 4வது ரிவிஷன் நல்லபடியாக நம்ம எழுதலாம். அது இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தேர்வுக்கு மிகவும் பயன்படும். பொதுத்தேர்வுக்கு நம்ம நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால நீங்க அப்போ இந்த வாரத்துக்குள்ள இந்த 6 கொஸ்டின் போட்டுரும், நீங்க டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுடைய குரூப்ல நீங்க சேரணும்னா பாருங்க, இங்க கொடுத்துக்கிறோம். வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம், முகநூல் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் சேர்ந்துக்கலாம், ஜாயின் கிளிக் பண்ணாலும் சேர்ந்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ற லிங்க்ல வந்து அதோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் சேர்ந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா நூலகோர்ப்பு படிவம் கொடுத்துக்கிறோம். அந்த நூலகோர்ப்பு படிவத்தை இங்கே வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய வினா வங்கி மற்றும் வழிகாட்டி வேணும் அப்படின்றத ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அவைலபிள் ஸ்டாக் குறைவாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. இப்போ 9th படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 10th நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எம்டி படிவம் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துக்கிறேன். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.